கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன் நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கேன் நான் உங்க ஆர்ஜே சுபா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இயற்கை வாரிசுகள் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு ஃபவுண்டரா இருந்துட்டு இருக்கக்கூடிய விஷ்ணு மாயா அப்படிங்கிறவங்க தான் நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இவங்களுடைய பிஸ்னஸ் பத்தியும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கும் பெண்களுடைய வளர்ச்சிக்கும் நிறைய பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்காக ரெடியா இருக்காங்க. நேயர்களான நீங்களும் நிகழ்ச்சியை கேட்கறதுக்காக ரெடியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் தொடர்ந்து கேளுங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னோட பெயர் விஷ்ணு மாயா. முதல்ல நான் அதிரை எஃப்எம்க்கும் என்னை அதிரை எஃப்எம்க்கு அறிமுகப்படுத்திய பரிமளா அக்காவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்எஸ்சி யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் முடிச்சிருக்கேன். இப்போ இயற்கை வாரிசுகள் என்ற நிறுவனத்தின் ஃபவுண்டராகவும் அதை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஓகே மேம், நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி ரொம்ப நல்லாவே பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு. ஸோ எதனால் மேம் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணீங்க? மேம், ஐடி ஃபீல்டில் நான் ஒர்க் பண்ணதுனால தாங்க மேம் அந்த மாதிரி ஒரு தாட் எனக்கு வந்துச்சு. ஏன்னா நான் 100% எஃபர்ட் போட்டு எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணணும்னு நினைப்பேன் மேம். அப்படிதான் ஐடி ஃபீல்ட்லையும் நான் ஒர்க் பண்ணேங்க மேம். ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி அவார்ட்ஸ்லாம் வாங்கிடுவாங்க மேம். ஒரு ஸ்டேஜில் எனக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு என்னோட உடலும் மனமும் ஒத்துழைக்கலைங்க மேம். ஐடி ஃபீல்டில் எனக்கு பேக் பெயின் டிஸ்க் பல்ஜ் ஆயிடுச்சுங்க மேம். உடல் ரீதியாக எனக்கு அந்த பெயின் இருந்துச்சு. மனமும் எனக்கு ஒத்துழைக்கலைங்க மேம். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தாவே எந்திரிச்சு நடக்கணும்னு தோணும், வெளியே போய் காத்து வாங்கணும்னு தோணும். எனக்கு ஏசி ஒத்துக்கல. இந்த மாதிரி நிறைய ஐடி ஃபீல்ட்ல நான் நிறைய அப்டக்கிள்ஸ் ஃபேஸ் பண்ணேங்க மேம். அப்ப என்னோட உடலுக்கு எனக்கு ஒத்துழைக்கிற மாதிரி ஒரு வேலை எனக்கு வேணும், இது நிரந்தரம் இல்லை அப்படின்ட்டு நான் அப்ப எனக்கு முடிவு பண்ணேன். பட் ஃபினான்ஷியலா கொஞ்சம் அந்த டைம்ல புதுசா மேரேஜ் ஆன டைம் எனக்கு ஃபினான்ஷியலா ஒரு ஸ்டேபிளான ஒரு கண்டிஷனுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக எஃபர்ட் போட்டு என்னோட உடலையும் நான் இதா எடுத்துக்காம நான் எஃபர்ட் போட்டு தான் மேம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் கன்சீவ் ஆகி எனக்கு 2 பெண் குழந்தைகள், 2 குழந்தைகள் பிறந்தாங்க மேம். அப்போ அந்த ஸ்டேஜ்ல நான் ஃபேஸ் பண்ண நிறைய பிரச்சனைகள்னால எனக்கு இந்த ஐடி ஃபீல்டுக்கு முற்றுப்புள்ளி வச்சு என் குழந்தைங்களை நான் நல்லா பார்த்து வளர்த்தணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு என் எண்ணம் வந்துருச்சுங்க மேம். குழந்தைங்களுக்கு உடல் ரீதியா அவங்களும் பாதிச்சாங்க. அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை மேம். 2 குழந்தைங்கிறதுனால உறவுகள் யாருமே பாத்துக்க வரல. அப்போ ஒரு அம்மாவா இருந்து அந்த குழந்தைக்கு நான் தான் கூட இருந்து அரவணைக்கணும், அந்த குழந்தைக்கு நல்ல உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எனக்கு தோணுனதுனால என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொல்லி அவரும் எனக்கு கொஞ்சம் ஒத்துழைச்சாரு. சரி, நீங்க ரிசைன் பண்ணிருன்னு சொல்லிட்டாரு. நான் ஐடி ஃபீல்ட்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு என் குழந்தைங்களுக்காக நான் அதை குவிட் பண்ணிட்டு என் குழந்தைங்களை தான் மேம் முழுசா நான் பாத்துட்டேன். எனக்கு இந்த பிசினஸ் பண்ணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லைங்க மேம். ஏன்னா என்னோட வாழ்வியலே நான் மாத்தணும் அப்படிங்கிற தாட் தான் எனக்கு இருந்துச்சு. குழந்தைங்களும் அந்த மாதிரி ஒரு இயற்கை சூழல்ல வாழணும், இயற்கை சார்ந்த பொருட்களை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு உருவாயிருச்சுங்க மேம். அந்த டைம்ல நான் எப்ப ஐடி ஃபீல்டு குவிட் பண்ற காரணமே இயற்கை சார்ந்த ஒரு தொழிலை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் இயற்கை சார்ந்து இயற்கையோட இணைந்து நான் வாழணும், என்னோட குடும்பத்தாரையும் அந்த மாதிரி இயற்கையோட இணைச்சு நான் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட்ல இருந்துச்சுங்க மேம். இயற்கைக்கு தீங்கு விளைவிக்காம நம்ம வாழணும், இயற்கையோட இணைந்து வாழணும். இயற்கை உணவை நம்ம சாப்பிட்டாவே நம்ம ஆரோக்கியமா இருப்போம். அதாவது உடம்புக்கு நம்ம உடல் பாதிச்சிருச்சுன்னா உடனே மருந்து கொடுத்து அலோபதி மருந்து கொடுத்துதான் சரி பண்ணணும் அப்படின்ட்டு இல்லைங்க மேம். நம்ம உணவு மூலியமாவே நம்ம உடம்ப சரி, ஒரு சின்ன காய்ச்சல், சளி, தலைவலி இதெல்லாம் வந்துச்சுன்னா உணவு பழக்கங்கள் நம்ம சரி செஞ்சோம்னாவே நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்குங்க மேம். இதுதான் நான் கத்துக்கிட்டேங்க மேம். அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் கத்துட்டு வெளியே வரும்போது என் குழந்தைக்கு நல்ல உணவு நான் கொடுக்கணும், இனிமேல் என் குழந்தைய ஆரோக்கியமா பாத்துக்கணும். இது என் கையில தான், ஒவ்வொரு அம்மா கையிலயும் தான் இது இருக்குங்க மேம், குழந்தைய வளர்த்துறது. இதான் நான் ஒரு பாடமா நான் கத்துக்கிட்டேன். அப்ப என்னோட வாழ்வியலை நான் மாத்தணும்னு நினைச்சேன். இயற்கை சம்பந்தப்பட்ட பொருட்களை தான் நான் செய்யணும், தயார் பண்ணணும், என் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் நினைச்சு ஆரம்பிச்சதுதாங்க மேம். அது ஒரு இப்போ குழந்தைக்கு 13 வயசுங்க மேம். 2 பெண் குழந்தை, எனக்கு ஒரு ஆண் குழந்தை மேம். பெண் குழந்தைங்களுக்கு 13 வயசு, ஆண் குழந்தைக்கு 4 வயசுங்க மேம். இப்போ
இப்ப நான் ஆரம்பிச்சது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேல நான் வந்து என்னோட லைஃப் ஸ்டைலே நாங்க சேஞ்ச் பண்ணிட்டோம் மேம். என் குழந்தைக்கு இப்ப வந்து வீட்டுல இருக்கிற அஞ்சரை பெட்டியில என்னென்ன இருக்குன்னு தெரியும். சாதாரண வயிறு வலி, காய்ச்சல் அப்படின்னாவே என்ன செய்யணும்னு தெரியும் மேம். வயிறு வலினா உடனே கொஞ்சோண்டு ஜீரகமோ வெந்தயமோ ஊற வச்சு குழந்தை சாப்பிடும் மேம். 13 வயசு ஆகுது. இப்ப அவங்களே வந்து வீட்டுல இருக்கிற சமையல் உணவு பொருட்கள் மூலியமாவே நம்ம உடம்ப சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவங்க வந்துட்டாங்க மேம். இதுதான் என்னோட மிகப்பெரிய வெற்றியா நான் நினைக்கிறேங்க மேம். இத வந்து இப்ப 3 இயர்ஸா தான் நான் வந்து மூலிகை சார்ந்த உணவு பொருட்களையும் காஸ்மெட்டிக்ஸ் பொருட்களையும் நான் தயார் செஞ்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கேங்க மேம். இது ஒரு 10 வருஷமா என்னோட வாழ்வியலை தான் நான் மாத்திட்டு இருந்தேங்க மேம். என்னோட வாழ்வியல், என் குழந்தைங்களுக்கு அந்த வாழ்வியலை வந்து கத்து கொடுக்கணுங்கிறத விட நான் வாழ்ந்துட்டு இருந்தேன்னா அதுவே அவங்க தானா கத்துக்குவாங்க மேம். அப்படிதான் நான் இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்கேன். இனிமேலும் அப்படிதான் இருக்க போறேங்க மேம். ஓகே மேம். மூலிகைகளை பயன்படுத்தி நிறைய உணவுப் பொருட்களை தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்குது? மேம், மூலிகை எல்லாமே வந்து நான் வந்து சின்னதா ஒரு 1 கிரவுண்ட்ல வந்து எங்க வீட்டுக்கிட்டே ஒரு தோட்டம் அமைச்சிருக்கேங்க மேம். எல்லா மூலிகையும் போட்டிருக்கேங்க மேம். எனக்கு ஃபர்ஸ்ட் என்னோட வீட்டுக்காக தான் மேம் இதை நான் வந்து ஆரம்பிச்சேன். செல்ஃப் சஸ்டைனபிள் லைஃப்னு சொல்லுவாங்க மேம். தற்சார்பு வாழ்வியல் அப்படின்ட்டு. எதையும் சார்ந்து வாழாம நம்ம வீட்டுல கிடைக்கிற பொருட்களும் வீட்டை சுத்தி நம்ம வைக்கிற தோட்டத்தின் மூலியமா கிடைக்கிற உணவு, காய்கறி, மூலிகையும் வச்சு நம்ம வந்து முக்கியமா வாழலாம் அப்படிங்கறதா செல்ஃப் சஸ்டைனபிள் லைஃப் மேம். இதை வச்சுதான் மேம் எனக்கு வந்து என்னன்னா இது செய்யணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நான் மாடி தோட்டத்துலதான் மேம் ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் இருந்தது வந்து வாடகை வீட்டுலதான் மேம் இருந்தேன். அங்க வந்து தொட்டியில தான் என்னால செடி வைக்க முடியும், அங்க இடமும் இல்லை. சோ அப்படி மாடி தோட்டத்துலதான் நான் ஆரம்பிச்சேன். அப்படி ஆரம்பிக்கும் போதுதான் எனக்கு வந்து நம்மாழ்வார் ஐயா வந்து எனக்கு அவரை பத்தின ஒரு விழிப்புணர்வு வந்து கிடைச்சிச்சுங்க மேம். ஒரு ஃப்ரெண்டு மூலியமா எனக்கு கிடைச்சிச்சுங்க மேம். அப்ப வந்து நம்மாழ்வார் ஐயா அங்க வானகம்னு இடம் இருக்குங்க மேம். அங்க வந்து போகணும் அப்படின்ட்டு நான் அப்ளை பண்ணி ஒரு 3 days அங்கேயே ஸ்டே பண்ணி ட்ரைனிங் அட்டன் பண்ணேன் மேம். அங்க வந்து மாடி தோட்டம் பத்தி எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்ட்டு அந்த மாடி தோட்டத்தை வைக்கணுங்கிற ஆர்வத்துலதான் அந்த ட்ரைனிங் போய் அட்டன் பண்ணேன் மேம். ஆனா அங்க எனக்கு என்னன்னா அங்க கிடைச்சது அவ்வளோ அறிவுங்க மேம். அவ்வளோ நண்பர்கள் எனக்கு இயற்கை சார்ந்து இத்தனை பேர் வாழ்றாங்க. ஏன்னா இயற்கை சார்ந்து வாழ்றவங்களுக்கு எல்லாமே ஒரு பேக்ரவுண்ட் இருக்குங்க மேம். என்னன்னா ஒரு உடல் ரீதியா ஏதாவது ஒரு பாதிப்பு அடைஞ்சுதான் அங்க வந்திருப்பாங்க. அதனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சாங்க மேம். அங்க நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் நிறையாங்க மேம். மாடித்தோட்டம் மட்டும் இல்ல, நஞ்சில்லாத உணவு வந்து நம்ம சாப்பிடணும். நமக்கு கிடைக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாமே மருந்து தெளிச்சுதான் மார்க்கெட்ல வந்து வருதுங்க மேம். அது மூலியமாவே நமக்கு நிறைய வந்து பிரச்சனைகள் உடலுக்கு வருங்க மேம். அது எப்படின்னா நமக்கு ஒரு ஸ்லோ பாய்சனா தான் வரும், நமக்கு டக்குன்னு நமக்கு தெரியாதுங்க மேம். தாய்ப்பால்லயே வந்து அந்த நஞ்சு வந்து கலந்துருக்கு அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க மேம். இதெல்லாம் வந்து எனக்கு இந்த அறிவு எல்லாமே வந்து எனக்கு நம்மாழ்வார் ஐயா வானகம் போனதுக்கு அப்புறம் தான் மேம் அங்க கிடைச்சிச்சு. அப்பதான் நான் வந்து நம்ம இயற்கை உணவு வந்து மருந்தில்லாத உணவை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். இயற்கை விவசாயத்தை வந்து நம்ம வந்து என்னன்னா இயற்கை விவசாயம் செய்யறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், நாமளும் இயற்கை விவசாயத்துல ஈடுபடணும், அடுத்த தலைமுறைக்கு இதை வந்து கொண்டு போகணும், அவங்க ஆரோக்கியமா வாழணும் அப்படிங்கிற இது வந்து தாட் எனக்கு அப்ப இருந்து வந்துச்சுங்க மேம். நான் வந்து மாடித்தோட்டம் அங்க கத்துக்கிட்டதெல்லாம் நான் என்னோட ஃபர்ஸ்ட் மாடித்தோட்டம் மாதிரி சின்னதா ஆரம்பிச்சேன் மேம். ஃபர்ஸ்ட் துளசி செடியில இருந்தா மேம் ஆரம்பிச்சேன். சளி பிடிச்சிச்சுன்னா துளசி கொடுத்தாவே சளி நல்லாயிடும், கற்பூரவள்ளி கொடுத்தா நல்லாயிடும் குழந்தைக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த சிரப்பை இப்ப கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, காஃப் சிரப் குடிச்சு 7 குழந்தைங்க வந்து மகாராஷ்டிரால இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. நான் அந்த தப்ப நானும் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து ஒரு துளசி சாறுலயே இவ்வளோ சத்து இருக்கும்போது நாம ஏன் சிறப்பை கொடுக்கணும், துளசியும் தேனியும் கலந்து குழந்தைக்கு கொடுப்போம். துளசி சாறு, கற்பூரவள்ளி, வெத்தலை இதெல்லாமே கொடுத்து என் குழந்தைக்கு வந்து அந்த சளி எல்லாம் சரியாயிருச்சு, காய்ச்சலும் நல்லாயிருச்சுங்க மேம். அப்ப அந்த தோட்டத்துல இருந்து நான் வந்து அந்த நாட்டு விதைகள் எல்லாம் வந்து நண்பர்கள் எனக்கு எல்லாம் கொடுத்தாங்க. அந்த நாட்டு விதைகளை வந்து நானும் உற்பத்தி பண்ணி அந்த விதைகளை வந்து இன்னும் நிறைய பரவலாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கும் வந்துச்சு மேம். எங்கேயோ போய் சம்பாதிக்கிற காசு எல்லாமே செலவு பண்ணிட்டு இருக்கிறத விட நம்ம வீட்டுல வந்து செய்யற பொருள் ஆரோக்கியமா நம்மள வந்து வச்சிருக்கு, அதை வந்து ஒரு சேமிப்பா தான் நான் நினைச்சேன். என்னோட உடல் ஆரோக்கியம் தான் என்னோட மிகப்பெரிய சேமிப்பா நான் நினைச்சேன். அதே மாதிரி என் பிள்ளைங்க உடல் ஆரோக்கியமும் என்னோட சேமிப்பா நினைச்சேன்.
அப்ப வந்து என்னோட மக்களுக்கும் நான் அப்படிதான் நான் நினைக்கிறேன். என்னை சுத்தி இருக்கிற மக்களுக்கும் நான் அப்படிதான் நான் நினைச்சேன். அவங்களோட உடல் ஆரோக்கியமே மிகப்பெரிய சேமிப்பு. இதுக்காக நாம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்றதுனால எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான ஒரு வேலையா தான் இருந்துச்சு. அதையே நான் பிசினஸா பண்ணணும் அப்படின்ட்டு நான் தேர்ந்தெடுத்தேன். அதுல ரொம்ப முடிவா இருந்தேன். இதைதான் நான் பண்ண போறேன் அப்படின்ட்டு வீட்லயும் நான் சொல்லிட்டேன். எனக்கு தேவையான மூலிகை எல்லாமே வளர்த்து அது மூலியமாவே நான் வந்து உற்பத்தியும் பண்ணி உணவுப் பொருட்கள் எல்லாமே தயார் பண்ணி எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் 100 கிராம் பேக்கெட் மூலியமா ஆரம்பிச்சு அவங்களுக்கு நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கான ஒரு விலை மதிப்பையும் அவங்களுக்கு மதிப்பு கூட்டி அவங்களுக்கு கொடுத்தேன். அந்த பணம் எனக்கு கொடுத்தாங்க. அப்ப அவ்வளவு ஆனந்தமும் சந்தோஷமும் பட்டேன். ஏன்னா எதுக்குமே லாக்கியில வேலையை விட்டுட்டா அப்படின்ட்டு சொல்லும் போது அந்த ஒரு 100 ரூபாய் கைக்கு கிடைக்கும் போது அவ்வளவு சந்தோஷம் எனக்கு இருந்துச்சு. அது மூலியமா மறுபடியும் நான் வந்து அதுக்கே தான் செலவு பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கொஞ்ச நாள் நான் அப்படிதான் இருந்தேன். அப்புறம் இப்போ ஒரு 3 வருஷமா தொடர்ச்சியா இதை வந்து நான் செஞ்சு எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கறத வந்து நிரூபிச்சுட்டு இருக்கேன். இப்ப வந்து என்னோட ஃபேமிலி எல்லாருமே இப்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, நீங்க வச்சிருக்க மாடி தோட்டம் மூலமா கிடைக்கக்கூடிய பயிர்களை யூஸ் பண்ணி நிறைய பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்றேன் அப்படின்னு. இப்போ மாடி தோட்டத்துல என்ன மாதிரியான மூலிகைகள் பயிர்களை சாகுபடி செஞ்சுட்டு வரீங்க? மேம் பிரண்டை வந்து காலுக்கு வந்து போன்ஸுக்குலாம் ரொம்ப நல்லதுங்க மேம். இந்த மூலிகை எல்லாமே நம்ம ஒரு வேலியில போய் ஒரு வில்லேஜ் சைட் போனீங்கன்னா ஒரு வேலியில வந்து இந்த மூலிகை எல்லாமே இருக்குங்க மேம். நான் சொல்ற மூலிகை எல்லாமே பிரண்டை, முடக்கற்றான், வல்லாரை, தூதுவளை, முசுமுசுக்கை, அப்புறம் ஆவாரை, இது எல்லாமே மூலிகைங்க மேம். இது எல்லாமே மருத்துவம் குணம் கொண்ட மூலிகை. இத வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அவங்க உணவுல வந்து அன்றாடம் பயன்படுத்தின மூலிகைங்க மேம். இது என்னன்னா சிட்டிக்குள்ள இது எல்லாமே அவங்களுக்கு ஈஸியா கிடைக்காதுங்க மேம். ஆனா ஒரு கிராமத்துல போனா இதுதாங்க மேம். ஒரு சின்ன குடிசையில இருக்கிறவங்க கூட சுத்தியும் ஒரு சின்ன தோட்டத்துல ஒரு வேலியில இந்த மூலிகை எல்லாமே வச்சிருப்பாங்க மேம். ஒரு வயசான பாட்டி நான் சந்திச்சிருக்கேன் மேம். அவங்க வந்து கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சொல்றாங்க மேம், இந்த மூலிகையை சாப்பிட்டா இது சரியாயிடுமா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க மூலிகை பேரெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க மேம். அவங்க இந்த மாதிரி நிறைய வந்து கிராமத்து மக்கள் கிட்ட இருந்துதான் மேம் நான் நிறைய மூலிகை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து சிட்டிக்குள்ள இருந்து நான் கிராமத்துல போய் வாழ ஆரம்பிச்சிட்டேன் மேம். மூலிகை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது மேம். உணவுல வந்து எப்படி மூலிகையை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க கிட்ட இருந்து தான் மேம் கத்துக்கிட்டேன். அத்திக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க மேம். அத்தி பெருசா ஒரு அத்தி மரம் இருக்குங்க மேம். அத்திக்காய் மேம் யாருமே அது கண்டுக்க மாட்டாங்க மேம். ரோட்டோரத்துல எங்கேயாவது இருக்குங்க மேம். ஆனா அந்த அத்திக்காயில வந்து அவ்வளவு நல்லது இருக்குங்க மேம். வயிற்று புண்ணெல்லாம் ஆத்துமா அத்திக்காய் சாப்பிட்டா. வாய் புண்ணெல்லாம் ஆத்தும். அது இன்ஃபர்டிலிட்டியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த அத்திக்காயை கொடுத்தோம்னா அந்த இன்ஃபர்டிலிட்டி சரியாகி அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு கிராமத்துல இருந்த பெரியவங்க கிட்ட இருந்தா நான் கத்துக்கிட்டேங்க மேம். அதே மாதிரி எலும்பூட்டி மூலிகை அப்படின்ட்டு ஒரு மூலிகை இருக்குங்க மேம். அது என்னன்னா உடைஞ்ச எலும்ப கூட அந்த மூலிகையை சாப்பிட்டா ஒட்ட வச்சிருங்க மேம். அந்த எலும்பூட்டி மூலிகை வந்து நான் தேடி கண்டுபிடிச்சு அதுல வந்து நான் தைலம் இதெல்லாமே நான் ரெடி பண்ணி பவுடர் எல்லாம் ரெடி பண்ணி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வயசானவங்களுக்கு எல்லாம் நான் வந்து கேட்டவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி அதாங்க மேம். இந்த மாதிரி மூலிகை எல்லாம் நான் சாகுபடி பண்ணிட்டு இருக்கேங்க மேம் எங்க தோட்டத்திலேயே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். நீங்க சாகுபடி செய்யக்கூடிய இந்த பிரண்டை, வல்லாரை, அப்புறம் முடக்கற்றான் இந்த மாதிரியான மூலிகைகளையும் பயிர்களையும் பயன்படுத்தி என்ன மாதிரியான மதிப்பு கூட்டு பொருட்களை தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? பிரண்டை அன்னப்பொடி பண்றேங்க மேம். அதே மாதிரி பிரண்டை தொக்கு பண்றேன். பிரண்டையில வந்து நான் வந்து தைலம் பண்றேங்க மேம். இது 3ம் நான் பண்ணிட்டு இருக்கேன் மேம். பிரண்டை அப்படிங்கிற ஒரு மூலிகையில வந்து பிரண்டை தைலம் வந்து அவ்வளவு நல்லா கேக்குதுங்க மேம் முட்டி வலிக்க. அதே மாதிரி பிரண்டை தொக்கு வந்து நம்மளது வந்து எதுவுமே பிரிசர்வேட்டிவ் போட மாட்டாங்க மேம். அதே மாதிரி எதுவுமே கலப்படம் எதுவும் பண்ண மாட்டேன். இயற்கை ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து தான் எண்ணெயும் வாங்குவேன், எல்லாமே வாங்குவேன். என்னோட மசாலா பொருட்கள் எல்லாமே வீட்லயே நான் அரைச்சி அந்த தொக்கு பண்ணுவேன் மேம். அது மதிப்பு கூட்டல் பண்ணி நான் கொடுத்துட்டு இருக்கேன் மேம். அவ்வளவு நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்குங்க மேம். இத்தனைக்கும் நான் வந்து முழுக்க ஆன்லைன்ல பண்ணல மேம். தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு மட்டும் தான் நான் அதிகமா இப்ப பண்ணிட்டு இருக்கேன். அதுவே நமக்கு லோக்கல்லயே நமக்கு வந்து நல்லா போயிட்டு இருக்குங்க மேம். அதுக்கு என்ன காரணம்னா அதோட டேஸ்ட், அது இல்லாம அது மனப்பூர்வமா நம்ம வந்து அதை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தாங்க மேம். பிரண்டையில மட்டும் இது 3 பண்ணிட்டு இருக்கேன் மேம். அதே மாதிரி சுண்டைக்காய் இருக்குங்க மேம். சுண்டைக்காய் என்னன்னா யாருமே அந்த சுண்டைக்காயை வந்து நம்ம கண்டுக்கவே மாட்டோங்க மேம். சின்னதா இருக்கும்,
கசப்பா இருக்கும். குழந்தைங்கலாம் அதெல்லாம் சாப்பிடாது. பட் அந்த சுண்டைக்காயில வந்து அவ்ளோ நல்ல விஷயங்கள் இருக்குங்க மேம். சுண்டைக்காயில வந்து நம்ம உடம்புல இருக்கிற உள் உறுப்புகள் எல்லாமே வந்து புத்துணர்ச்சி குடுக்கும். ஆ ஒரு கேன்சர் செல்ஸ் கூட வந்து அந்த சுண்டைக்காய் வந்து அழிச்சிருங்க மேம். அந்த அளவுக்கு அந்த சுண்டைக்காயில அவ்ளோ பவர் இருக்குது. உருவத்துல சின்னதா இருந்தாலும் அதோட மருத்துவ குணம் வந்து அவ்ளோ பெருசுங்க மேம். அந்த சுண்டைக்காய் வந்து என் குழந்தையே சாப்பிட மாட்டேங்குது. குழம்பு வச்சா 1, 2 தான் சாப்பிடும் மேம். அந்த சுண்டைக்காயில வந்து நான் அன்னப்பொடி பண்றேங்க மேம். அன்னப்பொடி அப்படின்னா ரைஸ் மிக்ஸ் மேம். நம்ம வந்து சாதத்துல போட்டு கலந்து சாப்பிடலாம். அது வந்து கசப்பே தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம சுண்டைக்காய் வந்து பச்சையாவே வச்சு நான் அந்த அன்னப்பொடி பண்றேன். அந்த பச்சை தன்மை தான் அதுக்கு இன்னும் நமக்கு நியூட்ரிஷனல் வந்து சேர்க்குங்க மேம். அதே மாதிரி நம்ம தைலம்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க மேம். உடம்பு வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி வயசானவங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்து தைலம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் மேம். அதுவும் நல்லா கேக்குதுன்னு சொல்லி நல்ல ஃபீட்பேக் வந்து எனக்கு வந்து எப்படின்னா ஆர்டர்ஸ் வரதான் மேம் செய்வேன். ஸ்டாக் செஞ்சு வச்சுக்கிட்டு நான் கொடுக்கவே மாட்டேங்க மேம். இது குளியல் பொடி தான் மேம். தற்சார்பு பொருட்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் மேம். இது வந்து மருத்துவத்துக்கான பொருட்கள் மேம். உணவே மருந்து அப்படிங்கிறதுக்கு தற்சார்பு பொருட்கள்னா அதுக்கப்புறமேட்டு பல்பொடி பண்ணிட்டு இருக்கேங்க மேம். மூலிகை பல்பொடி. ஃபர்ஸ்ட் இந்த பல்பொடி வந்து எனக்காக தான் மேம் பண்ண ஆரம்பிச்சேனே. மருந்து இல்லாத வாழ்க்கையை அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்னோட பணி இது வந்து சர்வீஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்ட்டு தான் மேம் இதை வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சொன்னீங்க இல்லையா, சின்னதா ஒரு மாடி தோட்டம் வச்சு அது மூலமா கிடைக்கக்கூடிய மூலிகைகளையும் பயிர்களையும் பயன்படுத்தி நிறைய மதிப்பு கூட்டு பொருட்கள் செய்கிறேன் அப்படின்னு. ஸோ இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண டைம்ல எவ்வளவு முதலீட்டை யூஸ் பண்ணி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணீங்க? முதலீடுனே எதுவுமே இல்லைங்க மேம். என்னோட உழைப்பு மட்டும்தான் மேம் அதுல முதலீடா இருந்துச்சு. நான் வீட்டுல இருந்து பண்றதுனால அந்த உழைப்பு மட்டும்தான் நான் முதலீடா போட்டேன். இதை வந்து நான் ஒரு சர்வீஸா தான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஒரு நாலேஜ் தான் மேம் எனக்கு முதலீடா இருந்துச்சு. அந்த இதை வந்து என்னோட மாடி தோட்டத்திலேயே இந்த மூலிகை எல்லாம் வச்சா பிரண்டை வந்து எலும்புக்கு நல்லது, கழிவை வந்து நீக்கும் அப்படின்ட்டு அதுல ஆரம்பிச்சது தாங்க மேம். அது எனக்காக செஞ்சு என்னோட நண்பர்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் வந்து ஷேர் பண்ணி அவங்க மூலியமா வந்து எனக்கு இந்த வந்து திரும்ப திரும்ப இந்த பிசினஸா பண்ணுங்கிற மோட்டிவேஷனல் ஆகி நான் வந்து ஒரு 100 கிராம் பேக்கெட்ல தான் மேம் ஆரம்பிச்சேன். ஓகே மேம், நிறைய கற்றுக்கிட்டு சின்னதாக ஆரம்பித்த பிஸ்னஸை இப்போ ரொம்ப நல்லாவே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லலாம். பொதுவாக எந்த ஒரு பிஸ்னஸ்னும் எடுத்துக்கும் போதும் அந்த பிஸ்னஸ்க்கான வரவேற்புங்கிறது ஸ்டார்டிங்கில் மக்கள் மத்தியில் ரொம்ப பெருசாக கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க்கான ஒன்றா தான் இருக்கும். அந்த வகையில் உங்களுக்குமே ஸ்டார்டிங்லேயும் சரி இப்பயும் சரி வரவேற்புங்கிறது எப்படி இருக்குது? இந்த பிசினஸ் வந்து இயற்கை சார்ந்த உணவுப் பொருட்கள் நான் வந்து தயார் பண்ணிட்டு இருக்கேன் மேம். சஸ்டைனபிள் எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் தான் நான் தயார் பண்ணிட்டு இருக்கேன் மேம். இது வந்து எல்லாருக்குமே ரீச் ஆகுமா அப்படிங்கறதுலாம் சொல்ல முடியாதுங்க மேம். ஏன்னா மக்கள் வந்து இதை வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி பொருள் வந்து விரும்ப மாட்டாங்க. ஆனா ஒரு கட்டத்துல வந்து அவங்க வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க, மருத்துவத்துக்காக நிறைய செலவு பண்ணிருப்பாங்க. அப்பதான் வந்து அவங்களுக்கு உணவோட அருமையே தெரியும் மேம். அந்த மாதிரி நேச்சருக்கு மாறுறவங்களுக்கு மட்டும்தான் மேம் இந்த பிசினஸ் வந்து ரீச் ஆகும். ஓகே மேம், இப்போ வந்து கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக்கோட ரொம்ப நல்ல முறையில் ஆரோக்கியமான உணவை மதிப்பு கூட்டி விற்பனை செய்கிறீங்கன்னு சொல்லலாம். இப்போது இந்த பிஸ்னஸ்க்கான மார்க்கெட்டிங்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஆன்லைன் மூலமாகவும் விற்பனை செஞ்சிட்ருக்கீங்களா? ஆமாங்க மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன் தான் மேம். இது வந்து 50% வந்து ஆஃப்லைன் மேம். மீதி 50% வந்து ஆன்லைன் மேம். ஃபியூச்சர்ல வந்து நம்மளோட இயற்கை வாரிசுகள் உணவுப் பொருட்கள் உலகம் முழுக்க வந்து ரீச் ஆயிடுங்க மேம். ஒரு பெண்ணாக எந்த ஒரு செயலை செய்யும் போதும் சரி அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது அவசியமான ஒன்றா இருக்கும். நீங்களுமே கஸ்டமர் சப்போர்ட்டோட செஞ்சிட்ருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸில் உங்களுக்குமே ஃபேமிலி சப்போர்ட்லாம் எப்படி இருந்துச்சு? ஆரம்பத்தில் வந்து இதை நான் பிஸ்னஸாக செய்யும் போது கேலிக்கு கிண்டலுக்கு தான் மேம் ஆளானேன். யாருமே என்னை வந்து மதிக்கலைங்க மேம். ஏன்னா இது சாப்பாடு வீட்டில் செஞ்சு சாப்பிட்றத போய் நீ ஏன் இதை வந்து பண்ணிட்டு இருக்க, அதுவும் ஐடியில் படிச்சுட்டு நீ ஏன் இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற எதிர்ப்பு தான் எனக்கு வந்து உண்டானுச்சுங்க மேம். ஆனால் நான் ஐடி கம்பெனியில வந்து 50,000 வந்து சம்பளம் அப்ப வாங்கிட்டு இருந்தாங்க மேம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா எனக்கு வந்து என்னன்னா அந்த 50,000 வந்து எப்படி நாம வந்து மிச்சம் பண்ணலாம், அதாவது என்னோட ஹஸ்பண்டுக்கு எப்படி நான் மிச்சம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் மேம் நான் இருந்தேன். அப்ப வந்து அந்த உணவு மூலியமும் மருந்து இல்லாம வாழ்க்கை நம்ம வாழ்ந்தாவே அது மிச்சமாயிடும். எல்லாமே நாமளே உற்பத்தி பண்ணோம்னா அந்த செலவெல்லாம் நம்ம குறைச்சிடலாம் அப்படிங்கிற மோட்டிவேஷனல்ல நான் பண்ணும்போது நிறைய அப்ரிசியேஷன் வந்துச்சுங்க மேம். சின்ன வயசுல இருந்தே அவங்க நம்மள பாத்துட்டு இருக்காங்க, அதனால அம்மா எல்லாமே நல்லதா செய்யறாங்க அப்படின்ட்டு அவங்க பயங்கரமா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க மேம். பேக்கிங்லாம் அவங்க தான் எனக்கு பண்ணி கொடுப்பாங்க.
அப்புறம் எங்க அப்பாவும் உறவினர்களும் கொஞ்சம் இதை பார்த்தாங்க. இதுல என்ன வருமானம் வருது, அவங்க இதை வந்து ரொம்ப பெரிய பிசினஸ், இவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணும் அப்படின்ட்டு பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் நான் வந்து என்னன்னா, இது நம்ம உடம்புக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு நல்லது பண்ணுது, நாம ஃபர்ஸ்ட் சஸ்டைனபிளா வாழ்றோம், மக்களுக்கு வந்து இதை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும், அவங்களும் இந்த மாதிரி சஸ்டைனபிளா வாழ்ந்தாங்கன்னா அவங்களும் நல்ல ஆரோக்கியமா வாழலாம், நிறைய மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் மேம் இது நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என்னால வந்து இவ்வளவு பண்ணி எனக்கு ஒரு 3 பேத்துக்கு சம்பளம் கொடுத்து என்னோட செலவுகள் எல்லாம், வீட்டு செலவுகள் எல்லாமே இந்த பிசினஸ்லயே நான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சாப்பாட்டு செலவு, என் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு செலவுனா என்னால வந்து பார்க்க முடியுது. அப்படிங்கும் போது எனக்கு வந்து இது பெரிய இதா இருக்குங்க மேம், ஹாப்பினஸா இருக்கு. அதனால இப்ப வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க மேம், இந்த பிசினஸ்லயும் இவ்வளவு வருமானம் வீட்டுல இருந்துட்டே இந்த பொண்ணு பண்ணுது அப்படின்ட்டு என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க மேம். என்கிட்ட இப்ப என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே என்கிட்ட தான் மேம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. மால்ட்ல இருந்து எல்லாமே மேம். டீ காஃபிக்கு பதில் நான் மால்ட் நானே வீட்டுல தயார் பண்றேன் மேம். அந்த மால்ட்டும் அவங்க வந்து இப்ப வந்து அவங்களும் டீ காஃபி எல்லாம் அதிகமா அவாய்ட் பண்ணிட்டு நம்ம கிட்ட இருந்து மால்ட், மூலிகை சுக்கு மல்லி, அதே மாதிரி தொக்கு, இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கலங்க மேம் சிட்டிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு. சோ நம்ம கிட்ட இருந்து அவங்களும் இப்ப ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் பயங்கரமா இப்ப சப்போர்ட் பண்றாங்க மேம். இது ஒரு புரிதல், அந்த கேப்ல வந்து அந்த புரிதல் வந்து நான் வந்து கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு அது உருவாயிடுச்சுங்க மேம் அந்த புரிதல். அதனால இப்ப நல்ல சப்போர்ட் கிடைக்குதுங்க மேம் ஃபேமிலில இருந்து. நீங்க ரன் பண்ணக்கூடிய அந்த மாடி தோட்டமும் சரி, நீங்க மதிப்பு கூட்டி விற்பனை செய்யக்கூடிய அந்த பொருட்களையும் சரி, ரொம்ப நல்ல முறையில கையில எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ எந்த ஒரு தொழிலையுமே சரி கண்டிப்பா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ நீங்க சந்திச்ச சவால்களை பத்தி ஷேர் பண்ணுங்க. அதாவது குழந்தைங்களையும் பார்த்துக்கணும், அதே மாதிரி கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வர ஆர்டர்ஸையும் நான் மேனேஜ் பண்ணி கரெக்டா அவங்களுக்கும் டைமுக்கு டெலிவரி பண்ணணும் மேம். இது வந்து எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருந்துச்சு. ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டுல இருந்துட்டு இது பண்றது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாவே இருந்துச்சு ஆரம்பத்துல. அதுவும் குழந்தை வந்து கை குழந்தையா இருக்கும்போது தான் நான் இதை ஆரம்பிச்சேன். 3rd பேபி வந்து ரொம்ப கை குழந்தையா இருக்கும்போது தான் நான் இதை ஆரம்பிச்சேன். ஒரு வைராகியத்துல தான் நான் இதை ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு ஒரு என்னன்னா, இது வந்து நான் ஒரு நல்ல பொருளை வந்து நான் கொடுக்கணும், மக்களுக்கு திரும்ப திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற வைராக்கியத்துலதான் நான் ஆரம்பிச்சேங்க மேம் இது. அதனால எங்கேயும் இதை வந்து நம்ம விட்டு கொடுக்க கூடாது இது அப்படிங்கிற ஒரு சூழல்ல வந்து நான் என்னையவே நான் இது பண்ணிட்டேன், மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். பயங்கர சேலஞ்சஸ் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன் மேம். இப்ப எனக்கு ஒரு ஸ்டால் போடணும்னா ஒரு இடத்துக்கு நான் போகணும் மேம். ஸ்டால் போடுறதுக்கு அப்ப நான் வந்து என் குழந்தைங்களையும் நான் கூட்டிட்டு போகலாம், சில சமயம் கூட்டிட்டு போக முடியாது. அப்ப வந்து ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் சப்போர்ட் எனக்கு தேவைப்படும். அப்ப அதெல்லாமே மேனேஜ் பண்ணி நான் அந்த இடத்துல போய் ஸ்டால் போட்டு நான் வந்து என்னோட ப்ராடக்ட்ஸை பத்தி நான் சொல்லி நான் வந்து அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வை நான் உண்டாக்கணும். அந்த ப்ராடக்ட்ஸை பத்தி அவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. சோ இதெல்லாமே எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருந்துச்சு மேம். அப்போ வந்து எனக்கு என்னன்னா, அவங்களையும் நான் இன்வால்வ் பண்ண வச்சுட்டேன் மேம். என்னோட குழந்தைங்களையும் நான் இது வந்து அவங்களை எங்கேயும் விட்டுட்டு போகாம அவங்களையும் கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஸ்டால் போடணுமா, நீங்களும் என் கூட வாங்கணும், நீங்க அதை கத்துக்கோங்க, நீங்களும் அப்ப நின்னீங்கன்னா தான் உங்களுக்கு அது தெரியும், மக்களுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்ட்டு உங்களுக்கு தெரியும்ட்டு அவங்களையும் ஸ்டால்ல போய் நிக்க வச்சேன் மேம். அவங்களும் வந்து இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய லெசனா இருந்துச்சுங்க மேம். ஓ, இவ்வளவு பெரிய ஒர்க் அம்மா பண்ணிட்டு இருக்காங்கன்னு அட்மைர் பண்ண ஆரம்பிச்சாங்க பாப்பா 2 பேரும். அம்மா சும்மா சாதாரணமா வீட்டுல ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சு இவ்வளவு பெரிய வரவேற்பு வந்து இந்த பொருளுக்கெல்லாம் இருக்கு, அம்மா அது நல்லா இருக்கே, அம்மா ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து அந்த குழந்தைங்களுக்கு உருவாயிடுச்சுங்க மேம். அது இப்ப என்னன்னா அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சின்ன குழந்தை கூட எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்பப்ப குழந்தைங்கன்னா கொஞ்சம் குறும்பு பண்ணதான் இருக்குங்க மேம். அப்பப்ப அதெல்லாம் நம்ம வந்து என்னன்னா ரொம்ப எடுத்துக்க கூடாது. சரி நம்ம குழந்தைதான் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு அவங்களுக்காக தான் இதெல்லாம் நம்ம பண்றோம் அப்படின்ட்டு அவங்களுக்கும் இதை நான் வந்து இந்த வாழ்வியலை வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் இருக்கணும், உடம்பு சரியில்லைன்னா உடனே மருந்து சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் நீ பண்ணிக்கலாம், இது உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லு, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து நீ ஷேர் பண்ணணும், அவங்களுக்கும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடு அப்படின்ட்டு சொல்லவும் அவங்க பயங்கர ஹாப்பியா இருக்காங்க மேம். இப்போ இது எனக்கு வந்து இப்ப இந்த சேலஞ்சு அப்படிங்கறத நான் பிரேக் பண்ணிட்டேன் மேம். இது ஒரு பெண்ணா நிறைய ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி 3 வருஷமா நல்ல முறையில் இந்த பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ ஒரு பக்கம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களை சந்தோஷப்படுத்துகிற வகையில் ப்ரௌடான மொமெண்ட் இருந்திருக்கும் இல்லையா? அதை பற்றி ஷேர் பண்ணுங்க.
கண்டிப்பாங்க மேம். இத வந்து எனக்கு இதுல வர இன்கம் வந்து நான் இந்த பிசினஸ்க்காகவே கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு, எனக்காகவும் கொஞ்சம் என்னோட குழந்தைங்களுக்கு ஏதாவது பெர்சனல் க்காக சப்போர்ட் பண்றதுக்கு, அதுக்காக கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துக்குவேன் மேம். மீதி என்கிட்ட இருக்கிற அமௌண்ட் வந்து நான் சர்வீஸ் பண்ணுவேன் மேம். அன்னதானம் பண்ணுவேன் சாப்பாடு. குழந்தைங்களும் என் கையால சாப்பாடு செஞ்சு தான் கொண்டு போய் நான் குடுப்பேன் மேம். ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நான் வந்து சாப்பாடு குடுப்பேன் மேம். ரோட்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு குடுப்பேன் மேம். இந்த மாரி ஒரு ஒரு பெண்ணா இருந்துட்டு, இந்த மாரி தொழில் வந்து வீட்ல இருந்துட்டே ஒரு உணவுப் பொருட்கள் மூலியமா தொழில் பண்ணிட்டு, அது மூலியமா ஒரு சர்வீஸ் பண்றதுக்காக எனக்கு வந்து சிறந்த பெண் தொழில் முனைவோர் அவார்ட் வந்து அறக்கட்டளையில இருந்து டாக்டர் பாக்கியராஜ் இருக்காரு இல்லைங்க மேம், அவர் கையால வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சுங்க மேம். அப்போ என் குழந்தைங்களையும் 3 பேத்தையும் கூட்டிட்டு போய் நான் அந்த அவார்ட் வாங்கினேங்க மேம். இது வந்து எனக்கு ரொம்ப மறக்க முடியாத தருணம் மேம். ஆரோக்கியத்தை பேசிக்கா வச்சு நீங்க செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த பிசினஸோட வளர்ச்சிக்கு ஃபியூச்சர்ல இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும், இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு புது ஐடியா, அப்புறம் அடுத்த கட்ட பிளானுங்கிறதெல்லாம் இருக்கா? கண்டிப்பாங்க மேம். நிறைய இருக்குங்க மேம். அது அது ஐடியா நிறைய இருக்குங்க மேம். ஆன்லைன் மார்க்கெட்டிங் கொண்டு வரணும் அப்படிங்கிறது இருக்குங்க மேம். ஆன்லைன் மார்க்கெட்டிங்ல இன்னும் நல்லா நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருக்குங்க மேம். அதே மாரி என்னோட ஒர்க்கர்ஸ வந்து இன்னும் நல்லா நான் பார்த்துக்கணும். இப்பவும் நல்லா பார்த்துக்கிறேன். இன்னும் ஒர்க்கர்ஸ் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு இருக்குங்க மேம். எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்களுக்கும் இன்னும் நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் நான் உருவாக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் எனக்கு மோட்டிவேஷனல்லாம் இருக்குங்க மேம். ஓகே மேம், உங்களுடைய இந்த அடுத்த கட்ட பிளான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அதிரை எஃப்எம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் பெரிய பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ உங்களை மாதிரியே ஒருத்தர் சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னவா இருக்கும்? தன்னம்பிக்கை வேணும் மேம். முதல்ல தன்மேல் நம்பிக்கை வேணும். நம்ம எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு பெண் வந்து நம்பணும். அதுவும் வீட்டுல வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற பெண்ணால எது முடியாது அப்படின்ட்டு இல்ல மேம். அவங்களுக்கு தான் மேம் நிறைய மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கும். அவங்களுக்கு தான் பயங்கர டேலண்டடா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு யோசிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு நிறைய இருக்கும் மேம். ஏன்னா நம்ம இன்னொரு இடத்துக்கு போய் ஒர்க் பண்ணும்போது நம்ம மைண்ட் வந்து அந்த ஒர்க் தான் பண்ணும் மேம். பட் வந்து சுயதொழில் செய்யணுங்கிறவங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ரொம்ப வைடா ஒர்க் பண்ணுங்க மேம். அதனால பெண்கள் வந்து ரொம்ப தன்னம்பிக்கையா ஒவ்வொன்றும் முயற்சி பண்ணி எடுத்தோம்னா எல்லாமே கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாம நம்ம வந்து பிசினஸ் வந்து கொண்டு போலாங்க மேம். பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு நீங்க சொன்ன ஆலோசனைகள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ ஒரு பக்கம் நீங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெண்ணா இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் கேட்குறேன். ஒரு பெண்ணா மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு இந்த தருணத்துல என்ன சொல்ல போறீங்க? ஒரு பெண்ணா இருந்துட்டு நான் என்ன சொல்றேன்னாங்க மேம், ஒரு பெண்ணாலதான் வந்து ஒரு குடும்பத்தையும் நடத்த முடியும். அதே மாதிரி ஒரு சமுதாயத்தையும் வந்து நல்ல சமுதாயத்தையும் உருவாக்க முடியும் மேம். ஆண்களும் இருக்காங்க. பட் ஆண்களை விட பெண்கள் வந்து ஒரு படி அதிகம் மேம். பெண் வயிற்றுலதான் வந்து ஒரு குழந்தை உருவாகி கருவாகி வளர்ந்து அந்த குழந்தை வந்து ஆரோக்கியமா ஒரு சூழல்ல வந்து வாழ்துங்க மேம். அப்ப ஒரு பெண்ணுக்கு வந்து அவ்வளவு பவர் இருக்குங்க மேம். ஏன்னா அந்த பெண்ணோட வயித்துல குழந்தை உருவாகிறதுக்கு முன்னாடியே அந்த பெண் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணங்களோட அவ வந்து இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் மேம். அந்த பெண் வந்து ஒரு நல்ல ஒரு குழந்தை மூலியமா ஒரு நல்ல சமுதாயத்தையே உருவாக்கக்கூடிய சக்தி அந்த பெண்ணிட்ட தான் மேம் இருக்கு. அதனால எல்லா பெண்களுமே ரொம்ப பவர்ஃபுல் மேம். எனக்கு அவங்க வந்து எல்லாருக்குமே அந்த பவரை வந்து அவங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி அவங்கள சுத்தி அவங்க ஃபேமிலி அவங்களோட சமுதாயத்தை வந்து ஒரு நல்ல சூழல்ல உருவாக்கி ஒரு பெரிய சாதனையாளரா வரணும் மேம். இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல பயனுள்ளவங்களா இருக்கணும் மேம். இது வரைக்குமே உங்களுடைய ஜேர்னி பத்தியும் பெண்களுடைய வளர்ச்சிக்குமே நிறைய பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணீங்க. இப்போ லாஸ்டா நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல போறீங்க? அதிரை எஃப்எம்க்கு என்னுடைய ரொம்ப நன்றிங்க மேம். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதிரை எஃப்எம் வந்து இந்த மாதிரி எங்கேயோ கிடந்த முத்தை வந்து இங்க கொண்டு வந்து இத்தனை பேர்த்துக்கும் நடுவுல பேச வச்சதுக்கு வந்து நான் அதிரை எஃப்எம்க்கு ரொம்ப நன்றி சொல்றேங்க மேம். அதே மாதிரி அதிரை எஃப்எம்மும் இன்னும் மென்மேலும் உயர்ந்து வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேம். நேயர்களுக்கு வந்து இதை பாக்குற நேயர்களுக்கும் அவங்களும் ஒவ்வொருத்தருங்களுக்கும் ஒவ்வொரு கோல்ஸ் இருக்குங்க மேம். இந்த மாதிரி நாமளும் வரணும், நாமளும் வந்து பேசணும், நம்மளோட தாட்ஸும் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற இது இருக்குங்க மேம். அதுக்கு விடாமுயற்சியா அவங்க கண்டிப்பா வேலை செஞ்சாங்கன்னா கண்டிப்பா பிரபஞ்சம் வந்து அவங்கள வந்து இந்த மாதிரி அதிரை எஃப்எம் மாதிரி இன்னும் நிறைய இருக்குங்க மேம். மீடியா அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து அவங்க வந்து தெரிய வருவாங்க மேம்.
அதே மாதிரி நேயர்களும் வந்து விடாமுயற்சியா அவங்க செய்யற தொழில விருப்பமா செய்யணுங்க மேம். அப்படி விருப்பமா செஞ்சாங்கன்னா கண்டிப்பா அதிரை எஃப்எம்மே வந்து உங்களையும் வந்து கண்டுபிடிச்சு உங்களை வந்து பெரிய ஆளா ஆக்கிடுவாங்க. அதுக்கு அதிரை எஃப்எம்க்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றிங்க மேம். ரொம்ப நன்றிங்க. நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் தொடர்ந்து கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இயற்கை வாரிசுகள் அப்படிங்கிற நிறுவனத்தோட ஃபவுண்டரா இருந்துட்டு இருக்கக்கூடிய விஷ்ணு மாயா அப்படிங்கிறவங்க இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. இவங்களுக்கு நம்ம அதிரை எஃப்எம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நான் உங்கள் RJ சுபா. இதனை பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிரை பண்பலை 90.4. நமது சமூகம் நமது நலன். நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 7373776904 என்ற இந்த எண்ணுக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.